ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் தாங்க. மலைச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி இருந்துட்டு எங்கேயோ வந்து கிளம்பி வந்து போகிறாங்க. போயிட்டு வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயிலுக்கு வந்து போயிடுறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலில் வந்து நம்ம வந்து வழக்கமாக இருக்கிற கோயிலில் வந்து இருக்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வந்துடும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அதனால் வந்து நம்ம வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து மூவ் ஆன் வந்து ஆகுறாங்க. சரி, ஓகே, நம்ம விஜய் வந்து சும்மாவா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து மல்லி மேலே வந்து எவ்வளோ பாசத்தோடு வந்து மனைவி மேலே வந்து எவ்வளோ பாசமாக வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும். அதனால தான் குழந்தை மேலேயே வந்து அவ்வளோ பாசம் வந்து வச்சிட்ருக்காரு. குழந்தைய வந்து லைட்டாக வந்து நீ வந்து கவனக்குறைவால் நீ வந்து பண்ணிட்ட, அவள் வந்து குழந்தை, அதனால தான் வந்து நம்ம வந்து குழந்தைன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அவளை வந்து நீ வந்து பொறுப்பாக வந்து பார்த்துக்கிற பொறுப்பு வந்து உனக்கு வந்து இருக்குது. அதை வந்து நீ வந்து மிஸ் பண்ணிட்ட அப்படின்றதுனால அந்த கோவத்தில் வந்து நான் வந்து நடு ரோட்டில் பண்ணது வந்து நான் வந்து தப்பு தான், நான் தப்பு இல்லைன்னே வந்து சொல்லலை. ஆனால் அதுக்காக வந்து நீ வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போகணும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். எங்களை விட்டு பிரியணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சரி, ஓகே, அப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் வந்துட்டு மல்லியை வந்து தேடுறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து இறங்குறாருங்க. மல்லியை வந்து தேடுறதுக்கு வந்து விஜய் வந்து இறங்கினாலையும் வந்து யார் வந்து பார்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அரவிந்த் வந்து பார்த்துறாரு. பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லிக்கு வந்து ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி கிஃப்ட் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஷயம் வந்து பண்ணிவிட்டு விஜய் பண்ணது எல்லாத்தையும் வந்து சொல்கிறது. ஏற்கனவே வந்து அவர் வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் வந்து நீங்கள் வந்து நல்ல விஷயத்தை வந்து என்றைக்குமே வந்து தள்ளி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானும் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான வந்து நாள் வந்து வரணும். நான் ஏற்கனவே வந்து மல்லியை வந்து கல்யாணம் பண்ணி அவளுக்கு வந்து இல்லாத நரக வேதனையெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து அவளுடைய ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்து வருது. அந்த ஆனிவர்சரியில் கண்டிப்பாக வந்து மல்லிக்காக நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் ஒரு நாளில், முக்கியமான நாளில் வந்து சொன்னால் தான் அவளுக்கு வந்து என்னுடைய லவ் வந்து புரியும் அப்படின்றதுக்காக வந்து விஜய் சார் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக வந்து உங்களுடைய ஃபோட்டோவை டாலரில் வந்து மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து ஆல்பம் போடுறது, உங்களுக்காக என்ன வேணாலும் வந்து பண்ணுறதுக்காக வந்து ரெடியாக இருக்கார். அதுவும் இல்லாமல் வந்து எனக்கு வந்து மல்லிகை வந்து வேலைக்கு போகிறது வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. அவள் வந்து கஷ்டப்படுறது வந்து எனக்கு வந்து பிடிக்கல. நான் வந்து இருக்கேன், ஆனால் இருந்தாலும் வந்து அவள் வந்து வேலைக்கு போயிட்டு தான் வந்து இப்படி வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து குடும்பத்தை வந்து காப்பாற்றணுன்ற நிலைமைக்கு வந்து நான் வந்து கொண்டு வந்துட்டேன். அவள் வந்து நல்லா இருக்கும்போதே, நாங்கள் வந்து நல்லா இருந்தபோதே வந்து சொல்கிற பேச்சை வந்து கேட்டிருந்தா நான் வந்து அரவிந்த் இந்த நிலைமைக்கு வந்து வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து அரவிந்த் மொத்தமாக வந்து மல்லிக்கிட்ட வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டார். இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, மல்லி வந்து இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் மேலே வந்து ரொம்பவே வந்து லவ் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா வந்து விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்க சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளோ வந்து பண்ணுறாரு நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுது. ஆனால் ஏற்கனவே வந்து அவர் மேலே வந்து லவ் டெஸ்டிங்கெல்லாம் வந்து வச்சாங்க நம்ம மல்லி, அரவிந்த், அதுக்கப்புறம் அன்னபூர்ணி எல்லாம் வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது. ஆனால் இப்போ வந்து லவ் டெஸ்ட் வைக்காத போதே வந்து அரவிந்த் இது விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல் அண்ட் எஃபர்ட் வந்து போடுறாரு. அவ்வளோ எஃபெக்ட் வந்து போடுறாரு மல்லிக்காக. ஆனால் மல்லி வந்து இப்போ வந்து என்ன யோசிச்சுட்ருக்காங்க, நான் வந்து பிரிஞ்சு போயிடுறேன், இவங்க 2 பேரும் வந்து சந்தோஷமாக இருக்கணும், அவங்க 2 பேரும் மட்டும் சந்தோஷமாக இருந்துருவாங்கன்னு சொல்லிட்டு வந்து என்ன நீங்கள் வந்து நம்பிக்கிட்டு வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து பிரிஞ்சு போகணுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்கன்னு தெரியல வள்ளி. உங்களுடைய முட்டாள்தனத்தை தான் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து காட்டுறீங்க. ஏற்கனவே வந்து விஜய் கிட்ட இருந்த சொத்தை எல்லாத்தையுமே வந்து பிடுங்கிட்டு வந்து போயிட்டாங்க ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சேர்ந்துக்கிட்டு. மறுபடியும் வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து போய் வந்து அதே குழியில் வந்து விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் விழுறீங்க. அவங்க வந்து காரியம் ஆனால் வந்து போதும், அவங்களுக்கு வந்து தேவையானது வந்ததுன்னா போதும், தூக்கி போட்டு வந்து போயிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் கொலை பண்ணுறது கூட வந்து தயங்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இதில் இருக்காங்க ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும். அதில் கூட சேர்ந்து இந்த பத்தாத்துக்கு இந்த நிஷா வேறு, ஐயோ, எரியிற தீயில வந்து சீமண்ணி எண்ணெயை ஊற்றுன மாதிரி வந்து ஊற்றி விட்டு வேறு வந்து போயிட்டாங்க. விஜய்க்கு வந்து செம கோவம் வந்து வந்துருச்சு. அதனால தான் வந்து மல்லியை போட்டு பொழந்ததே. ஆனால் இப்போ வந்து மல்லி வந்து ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம வந்து விட்டுட்டு வந்தது வந்து தப்பு தான், நம்மளை நம்பி வந்து அவங்க 2 பேரும் வந்து அந்த வீட்டில் வந்து இருந்தாங்க அப்படின்ற நிலைமைக்கு வந்து மல்லி வந்து தள்ளப்பட்டுட்டாங்க. இப்போ மல்லி வந்து மறுபடியும் வந்து வீட்டுக்கு போவாங்களா போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Bye bye, see you, ta-ta.